பொதுவா பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒண்ணுங்க. ஆனா அந்த பணம் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கணும், இல்ல புவர் பீப்புளா இருக்கட்டும், பணம் அப்படிங்கிறது கிட்டவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க தாட். ஆனா பணம் அப்படி கிடையாதுங்க. ஒரு மனுஷனோட அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றுறதுக்கும் பணம் அப்படிங்கிறது தேவை. அத்தியாவசியம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், இது மூணுத்தையும் தான் நான் இங்க சொல்றேன் நானு. இது மூணுமே இருந்தது அப்படின்னா ஒரு மனுஷனால நிம்மதியா வாழ முடியும். ஆனா இது மூணுத்தையும் வாங்குறதுக்கு தேவை பணம். சோ பணம் நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒண்ணுன்னு சொல்லணும். சரி, ஓகேங்க. நாம ஏன் மனுஷங்களை ரிச் பீப்புள், புவர் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்ட்டு பிரிக்கிறோம்? எதனால அந்த மாதிரி பிரிக்கிறோம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காச்சும்? பொதுவா நாம ஒருத்தர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவங்கள புவர், அவங்க மிடில், அவங்க ரிச் அப்படின்ட்டு நாம பிரிக்கிறது இல்ல. அதுக்கு மாறா அவங்களுடைய மைண்ட் செட்டை வச்சுதான் நாம எப்பவுமே பிரிக்கிறோம். மைண்ட் செட் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நல்லா யோசிங்க. மைண்ட் செட்டா அது எப்படிங்க பிரிக்கிறது? நீங்க கேக்குறது எனக்கு கேக்குதுங்க. கடந்த 5 வருஷத்துல நீங்க ஏர்ன் பண்றது எப்படி இருக்குன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்க எந்த அளவுக்கு மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு புவர் பீப்புளா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கிற பணம் இப்ப அப்படியே தான் இருக்கும். அதாவது அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டானோ இப்பவும் அதே கஷ்டத்தை தான் பட்டுக்கிட்டு இருப்பான். இதே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் இப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். பெருசா அவன் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. ஆனா என்னமோ தெரியாது, இந்த ரிச் பீப்புள் கிட்ட மட்டும் பணம் இன்னும் சேர்ந்துகிட்டே இருக்கும். இதனாலேயே நம்ம புவர் பீப்புளுக்கும் மிடில் பீப்புளுக்கும் ரிச் கிளாஸை பார்த்தா ஒரு வெறுப்பு வந்துருச்சுங்க. ஆனா பணம் அந்த அளவுக்கு ஒரு கெட்ட விஷயமே கிடையாதுங்க. பணத்துக்குன்ட்டு ஒரு ரூல் ஒண்ணு இருக்கு. அதாவது எனிபடி கேன் மேக் மணி, இட் இஸ் செலக்டிவ். ஒரு 15,000ல இருந்து 20,000 மினிமம் சம்பாதிக்க முடியுங்க. நான் இதை ஆரம்பத்துல பண்றவங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். நீங்க நல்லா இதுல மாஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்னும் அதிகமா கூட சம்பாதிக்க முடியும் உங்களால. ஏன்னா நீங்க இதை வச்சு ஃப்ரீலான்சிங் தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா? யார்கிட்டயும் நீங்க போய் ஒர்க் பண்ண போறது கிடையாது. மந்த்லி உங்களுக்கு வர இன்கம் பிளஸ் இந்த இன்கம், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே பெரிய அளவுல உங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ இதுல இருந்து உங்க வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமா உயரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மணியோட ரூல் எனிபடி கேன் மேக் மணி, இட் இஸ்ன்ட் செலக்டிவ் ஆர் டிஸ்கிரிமினேட்டரி. பணம் யாரு வேணாலும் சம்பாதிக்க முடியும். அது யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்காம போய் சேரும். அது